இப்போ இந்த கோகனட் சட்னி செய்கிறதுக்கு ரேஷியோ ஒன்றும் பெருசாக இல்லை. நான் வந்து ஒரு மூடி தேங்காய் துருவல், அரை டம்ளர் உடச்ச கடலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய் எண்ணெயில் பொரிக்க விட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு, டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் புளி, அப்புறம் 1 கிளாஸ் ட்ரிங்கிங் வாட்டர். இதுதான் நம்மளுடைய இன்க்ரீடியன்ட். அவ்வளோதாங்க சட்னிக்கு. இப்போ வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன பவுலில் மாற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு இந்த பதத்துக்கு நான் வச்சுருந்த 1 கிளாஸ் தண்ணி வந்து கரெக்டாக போய் எடுத்து பாருங்கள். இப்போ நான் இந்த சட்னி தாளிக்க ஒரு சின்ன குட்டி கடாயில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கிறேன். இந்த சட்னி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்குமே நல்லது. பச்சை மிளகாய் வதக்கி அரைக்கிறதுனால ஹெல்த்துக்கு எந்த பாதிப்பும் வராது. தண்ணி சேர்த்து கொதிக்க விடாததுனால ட்ரிங்கிங் வாட்டரை யூஸ் பண்ணுறோம். இட்லி, தோசை, பொங்கல், உப்மா, அடை போன்ற எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நல்ல சட்னி தான். குக்கிங் தெரியாத யாருமே இதை ஈஸியாக பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.